வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 28/5/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமைஸ் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமைஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனல் யூஸ்க்காக சில ஸ்ட்ராட்டஜி லைவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிஃப்டி RSI, நிஃப்டி VWAP அண்ட் நிஃப்டி 15 minutes மூணுமே லைவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 15 minutesோட ரேஞ்ச். இன்றைக்கி இந்த ப்ளூ லைன் தான் இன்றைக்கி ரேஞ்சு, ரெட் லைன் ஸ்டாப் லாஸ், க்ரீன் லைன் வந்து டார்கெட்டு. இன்றைக்கி கரெக்டாக 9:30 வரைக்கும் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு 9:31 ஆர்டர் எடுத்து 9:45க்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாகவும் ஜிக்ஸாக்கும் இருந்ததுனால 15 minutes லாஸில் புக் ஆகிடுச்சு. RSI பார்ப்போம். RSIயில் 9:20க்கு ஆர்டர் எடுத்திருக்கு. 9:20க்கு புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆனதுனால, அதாவது 5 minutes கேண்டில் கீழே க்ளோஸ் ஆனதுனால 2 லாட் புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது. அடுத்த கேண்டிலே மார்க்கெட் மேலே போனதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கான 3000 ரூபாய் ரீச் ஆகிடுச்சு. நிஃப்டி RSIயும் இன்றைக்கி மைனஸில் முடிஞ்சிருச்சு. நிஃப்டி VWAP பார்ப்போம். 9:16க்கு புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது. மேலே போய் செகண்ட் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனதுனால கால் ஆப்ஷன் ரிவர்ஸில் ஆர்டர் எடுத்தது. அதே மாதிரி இன்றைக்கி 3-4 தடவை மேலேயும் கீழையும் VWAPக்கு மேலே கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கான 3000 ரூபாய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:36க்கு ரீச் ஆகிடுச்சு. ஒன் சைட் மார்க்கெட் ஏதாவது சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா நம்மளுக்கு VWAP ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு லாஸ் புக் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா VWAP, RSI 15 minutes மூணுமே இன்றைக்கி மைனஸில் முடிஞ்சிருக்கு. நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.